Yes, please, ma'am. And I invite the participators. Every book has a voice. Every reader gives a life. I invite the participator of Aisha, the book name Win Your Inner Battle. To present their book review. Mute. சரி. குட் ஈவினிங். என்னோட பேர் வந்து ஆயிஷா. நான் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு இஸ்லாமிக் ஸ்டடீஸ் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 3 குழந்தைகளுக்கு தாயா இருக்கேன். நான் வந்து புக் இந்த வருஷம் ரீடிங் கிளப்ல ஜாயின் பண்ணி என்னுடைய புக் ரீடிங்கை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா புக் ரீட் பண்றது எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஆனா என்னால கண்டினியூ பண்ண முடியல. கன்சிஸ்டன்டா அதை வந்து ஒரு புக்கை முடிக்கணும் அப்படிங்கிற ஒண்ணுல இருந்து இன்னொரு புக்குக்கு தாவுவேன், படிப்பேன், இன்ட்ரெஸ்ட் வேற எதுலயா ஜம்ப் ஆயிடும். இது எல்லாருக்குமே இருக்கிறதான். அப்ப என்னுடைய இதை வந்து கண்டினியூ பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் அந்த ரீடிங் கிளப்ல முதல்ல ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இந்த மந்த் நான் சூஸ் பண்ண புக் வந்து இந்த வின் யுவர் இன்னர் பேட்டில். அதாவது இந்த புக் ரொம்ப நாளா என்னுடைய லிஸ்ட்ல நான் வந்து வச்சிருந்தேன், பட் வாங்கல. இந்த டிசம்பர் மந்த்ல எனக்குள்ளால ஏற்பட்ட சில பேட்டில்ஸ் எனக்குள்ளால ஏற்பட்டது. அப்பதான் இதை நான் உடனே வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஃபர்ஸ்ட் இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு நான் முடிவும் பண்ணேன். பார்க்க சின்ன புக்கு தான். இந்த புக்கு எழுதினவர் வந்து டேரியஸ் ஃபாரெக்ஸ். இதுல என்ன எதை பத்தி எழுதியிருக்கு அப்படின்னா உள் போராட்டம். இது எல்லாருக்குமே இருக்கும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் இருக்கு. குழந்தைங்களுக்கு என்ன போராட்டம் அப்படின்னு நினைப்போம். சின்ன குழந்தைங்களுக்கு உள்ள போராட்டமும் நேற்றுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதை உங்கள்கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்றேன். என்னன்னா ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு எனிமி இருக்கிறான் அப்படின்னு இந்த புக்கு சொல்லுது. யார் அந்த எனிமி? நமக்கு யார் எனிமி? நமக்குள்ளாலே இருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் தான். என்னன்னா நம்ம சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு ஆர்வப்படுவோம். சில விஷயங்களை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னு நினைப்போம். மோட்டிவேஷனோட நம்ம இருந்தாலுமே நமக்குள்ளால 1000 போராட்டம் இருக்கும். இதை உன்னால சரியா பண்ணிட முடியுமா? இல்ல பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அதை உன்னால மேனேஜ் பண்ணிக்க முடியுமா? ஒருத்தவங்களுடைய ஹெல்ப் இல்லாம இதை பண்ண முடியுமா? இல்ல நீ தொடர்ந்துதான் பண்ணிடுவியா? பாதியிலே எல்லாத்தையும் போல இதை விட்டுருவியே அப்படின்னு நமக்குள்ளால நிறைய சிந்தனைகள் வரும். அப்ப இந்த மாதிரி வரும்போதுல அதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் அந்த புக் நமக்கு சொல்லுது. அப்ப இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்றதுன்னா, நமக்குள்ளால நம்ம 2 காதுக்கு இடையில நம்மளுடைய தலைக்கு மேல உட்கார்ந்து ஒரு எனிமி நம்மள வந்து கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அவன் கூடவே சேர்ந்து அவனே நம்மளுடைய நண்பனாக்கி நம்மளுடைய சக்சஸ் அவனே சேர்ந்து பண்ண வைக்கிறதா அந்த புக் நமக்கு டீச் பண்ணுது. எப்படி அப்படின்னா, எப்பவும்லாம் நெகட்டிவான தாட்ஸ் நமக்குள்ளால வந்து ஒரு போராட்டமா இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்னு நமக்கு தோணுதோ, அப்ப நம்ம அந்த அதை முறிக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை நமக்குள்ளால கிரியேட் பண்ணி சேர்ந்தே நம்ம இந்த விஷயங்களை பண்ணணும். இந்த புக்ல எனக்கு அட்ராக்டிவா தெரிஞ்ச ஒரு 3 விஷயம். அதுல முதல்ல வந்து பயம் எல்லாருக்குமே இருக்கு. பயத்தை பத்தி தான் ரிப்பீட்டடா அந்த புக்ல நான் வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்குமே இருக்கு. குழந்தைங்களுக்கு இருக்கு, பெரியவங்களுக்கு இருக்கு. நாளைக்கு நமக்கு ஏதோ ஒரு 10 பேர் வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க, எல்லாருக்கும் பிரியாணி சமைக்கணும்னா கண்டிப்பா பயம் வரும். சின்ன விஷயம் தான், எப்பவுமே சமைக்கிறோம், கண்டிப்பா பயம் இருக்கும். ஏன்னா பெர்ஃபெக்டா பண்ணிடுவோமா, ரைஸ் கரெக்டா ஒத்தையா வந்துருமா, இந்த மாதிரியான சில தாட்ஸ் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த தப்பு பண்ணிட்டாலோ, ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டாலோ, ஏன் வாங்கி கொடுத்த பெண்ணை உடைச்சிட்டா பயம் வரும். அம்மா அப்பாட்ட எப்படி சொல்றதுக்கு அப்படின்னு. அப்ப இந்த பயம் வரும்போது அந்த பயத்தை நினைச்சு முடிவுகளை நம்ம எடுக்காம விட்டுருதோம். அல்லது முடிவுகளையோ அந்த ப்ராசஸையோ செய்யறதுக்கே அதை ருசிக்கிறதுக்கே நம்ம மறந்துடுறோம். பயத்தால பின்வாங்கிடுறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நமக்கு பயம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு அழகா அந்த புக்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எல்லாருக்கும் அந்த பயம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஸ்டார்டிங்ல வரும், கடந்து வந்துருவாங்க. சிலர் அந்த பயத்திலே முங்கி எதையுமே பண்ணிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கேஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, நமக்கு எந்தெல்லாம் விஷயங்கள் பயம் அப்படிங்கறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும், ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட் பண்ணிட்டு நம்மளே அதை வாசிக்கணும். இதுதான் பயம். அப்ப இந்த பயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்தபடியா நம்ம திங்க் பண்ணணும். அதையும் ரைட் பண்ணணும். சரி, இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா, இந்த பயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த விஷயங்களால நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கறதே நம்ம யோசிக்கணும் அப்படின்னு இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி நம்ம வந்து சில விஷயங்களுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துப்போம். என்னுடைய நேற்றுக்கு நடந்த ஒரு சம்பவம் ஜஸ்ட் ஷேர் பண்ணிடுறேன். என்னுடைய பையன், நாங்க நேற்று வெளியில போயிருந்தோம். ரொம்ப லாங், கிட்டத்தட்ட ஒரு 170 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். அங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எடுத்துட்டு ரிட்டர்ன் கிளம்பும் போது ஒரு மாஸ்க்ல போய் தொழுறோம்.
தொழுது முடிக்கும் போது என்னுடைய பையன் வந்து உது செஞ்சுட்டு அவனுடைய கண்ணாடியையும் அவனுடைய வாட்சையும் அங்கே மறந்து விட்டுட்டு வந்துட்டான். அவன் வந்து அங்க இருந்து டிராவல் பண்ணி வரும்போது அவனுக்கு அது ஞாபகம் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். ஒரு இடத்துல சாப்பிடலான்னு இறங்கும் போது அவனுக்கு அது நினைவுக்கு வருது. அவனுடைய ஃபேஸ் மாறிடுச்சு. சகஜமா எல்லாத்தையும் பேச முடியல. ரொம்ப பயப்படுறான். மதரா எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிருக்கான். அவனை கூப்பிட்டு கேக்குறேன், என்னாச்சு? அது என்னுடைய வாட்சை நாங்க மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியா? வாட்ச் தானே விடு, அதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணாத, நம்ம வாங்கிக்கலாம். இல்லம்மா, நம்ம போய் அந்த வாட்சை போய் எடுத்துட்டு வந்துடலாம். அப்ப நான் சொல்றேன், ஒரு ரியால் வாட்சுக்கு நம்ம அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போய் வாங்க முடியாது, அது லாஸ், நம்ம வாங்கிக்கலாம் விடுன்னா அவன் சால்வ் ஆகல. நாங்களும் போயிட்டு அங்க பள்ளியில ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு திரும்ப வர்றோம். எல்லாரும் சாப்பிடலாம்னு உட்கார்ந்துருக்கோம். அவன் காருக்குள்ளே இருக்கிறான். சின்ன பையன் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். மறுபடியும் போறேன், ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பண்ணாத, வெளியில வா அப்படின்னு. இல்லம்மா, இன்னொரு தப்பு நடந்துட்டு என்னுடைய கண்ணாடியை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான். சடனா அவனுக்கு இருந்த பயம் எனக்குள்ளால வந்துச்சு. என்ன வாட்சுக்கு நான் பயப்படல. ஏன் பயந்தேன் அப்படின்னா, இது வாப்பாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களே, ஏன்னா ஃப்ரேம் இப்பதான் மாத்தி கொடுத்துருக்காங்க, இப்ப எப்படி நான் வாப்பாவை ஃபேஸ் பண்றதுன்னு நான் ஒரு நிமிஷம் பயந்த உடனே தப்பா ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவுனா, அவனுடைய தம்பி கிட்ட சொல்றேன், இதை நீ வாப்பாட்ட சொல்லாத, நம்ம இப்ப இதை சொல்லவே கூடாது, வீட்டுல போய் சொல்லிக்கலாம், ஏன்னா எல்லாரும் முன்னாலையும் ஃபேமிலியா போயிருக்கோம், எல்லாரும் முன்னாலும் வாப்பா உன்ன திட்டுவாங்க, வேணாம் அப்படின்னு நான் ஒரு தப்பான முடிவு எடுத்தேன். ரீசன் பயம். அதுக்கப்புறம் நான் எனக்குள்ளால, கண்டிப்பா புக்கு படிச்சா அது நமக்குள்ளால ரிஃப்ளெக்ட் ஆகும் தானே, எனக்குள்ளால ஒரு தாட்ஸ், நீ தப்பான முடிவு பண்ற, இந்த இடத்துல சொல்லு, கண்டிப்பா ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். நீ இன்னும் டிராவல் பண்ணி வீட்டுக்கு போனேன்னா ரொம்ப லாங்குக்கு போயிடுவேன், சொல்யூஷனே இருக்காது. உடனே நான் உங்கள்ட்ட சொல்றேன், என்ன சொல்றேன், பையன் கண்ணாடியே மறந்து வச்சுட்டு வந்துட்டான். உடனே என்னுடைய பிரதர் சொல்றாங்க, அப்படியா, சரி பரவாயில்ல, நம்ம பாதி தூரம் வந்திருக்கோம், ரிட்டர்ன் போய் எடுத்துடலாம். ஏன்னா 40 ரியால் எங்க இருக்கு, 6 ரியால் பெட்ரோல் எங்க இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எடுத்துடலாம். அப்போ எனக்கு அந்த இடத்துல சொல்யூஷன் கிடைச்சுது. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் பையன் கிட்ட சொல்றேன், எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் பயப்படாத, ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் ஒண்ணு இருக்கும், இல்லாம இருக்காது. நீ பயந்து அந்த சொல்யூஷனை தேடாம ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன்னா சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு அவனுக்கு டீச் பண்ண. நம்பிக்கையோட திரும்ப போனோம். பள்ளிவாசல க்ளோஸ் பண்றதுக்கு முன்னால போய் அந்த கண்ணாடி நாங்க வாங்கிட்டோம். இது வந்து ஒரு பெரிய விஷயமாட்டு இருந்தது. அப்போ அவன்கிட்ட நான் சொன்னேன், நீ ஏதோ ஒரு நம்பிக்கையில தானே நீ டிராவல் பண்ண, உன்னுடைய சகோதரன், தம்பி, தங்கச்சி எல்லாருமே உனக்கா வேண்டி உன் கண்ணாடி கிடைச்சதுன்னு நினைச்சாங்க, உன்னுடைய நம்பிக்கை கரெக்டா கிடைச்சிருச்சு அப்படின்னு. இதுல இருந்து நான் என்ன நேத்துல சம்பவத்துல எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பயத்துல எந்த டிசிஷனுமே நம்ம எடுக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிச்சா எல்லாமே மாறும் அப்படிங்கறதுதான். அதே மாதிரி நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை நினைச்சு தடுமாறுவோம். அடுத்த விஷயம் இந்த புக்ல சொல்லப்பட்டது என்னன்னா, டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால ஓவர் திங்க் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனா எடுக்கிறதுக்கு முன்னால திங்க் பண்ணி டிசிஷன் எடுக்கிறவங்க நம்ம டயர்ட் ஆயிடுவோம். அப்ப இந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு முடிவுமே தப்பான முடிவு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டிசிஷன் எடுக்க பயப்படுறதே, எடுக்கிற முடிவு தப்பா போயிடக்கூடாது, கரெக்டா இருக்கணுமே அப்படிங்கிற பயத்துலதான் நம்ம திங்கே பண்றோம். இந்த புக்ல அழகான ஒரு வார்த்தை என்னன்னா, நீ எடுக்கிற முடிவு எதுவுமே தப்பு கிடையாது. ஒருவேளை நீ எடுக்கிற முடிவால சில சிச்சுவேஷன் உனக்கு பேடா அமைஞ்சதுன்னா அதுல இருந்து நீ நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதான் நீ பார்க்கணும். எந்த முடிவுகளும் தப்பான முடிவுகள் கிடையாது, நல்ல முடிவுகள் தான். ஒருவேளை தப்பான விஷயங்கள் நீ எடுத்த முடிவுல நடந்தா கூட அதுல இருந்து நீ நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 3வது விஷயம் என்னன்னா, நீங்க வந்து நோ சொல்ல கத்துக்கணும் அப்படின்னு. இது எனக்கு இந்த புக்ல இருந்து நான் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். நிறைய இடங்கள்ல நோ சொல்ல முடியாம பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கேன். ஏன்னா என்னால சில விஷயங்கள் என்னால பண்ண முடியாது, ஆனா என்னுடைய ஃபேமிலிக்கு அது பிடிக்குது, அவங்களுக்குடைய மனம் கோணக்கூடாது, அதனால நம்ம இதை அக்செப்ட் பண்ணிப்போம், இதை பண்ணலாம் அப்படின்னு என் தலையில அதை இழுத்து போட்டுட்டு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆன காலங்கள் உண்டு. ஏன்னா என்னால பண்ண முடியாது, ஆனா ஆப்போசிட்ல உள்ளவங்களுடைய மனம் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு எஸ் சொல்லியிருப்பேன். அப்போ இந்த புக்ல வந்து சில விஷயங்களுக்கு நீங்க நோ சொல்ல பழகிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒவ்வொருத்தவங்க, சிலர் வந்து ஓப்பன் டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஏன்னா அவங்க மனசுல பட்டதை டக்குன்னு பேசிடுவாங்க. நோனா நோ தான். அவங்கள திமிரா சிலர் பார்ப்போம், சிலர் நல்லா போல்டா பார்ப்போம். சிலருக்கு அந்த மாதிரி வராது. அந்த கேஸ்ல தான் நானும் ஒருத்தி. என்னால டக்குன்னு எதையுமே டக்குன்னு சொல்லிட முடியாது. சில விஷயங்கள் பிடிக்காதுன்னு சொல்ல பயமா இருக்கும். ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது விரிசல் வந்துடக்கூடாது அப்படின்னு தோணும். அப்ப அழகா நீங்க நோ சொல்லலாம் அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்டைரக்டா நீங்க நோ சொல்லலாம் அப்படின்னு. ஒரு விஷயம் நமக்கு லைக் ஏதாவது படத்துக்கு கூப்பிடுறாங்க, அல்லது நமக்கு பிடிக்காத ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க, பட் நமக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்டைரக்டா நோ சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இது வந்து என்னால அட்டென்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம சொல்றதுல அவங்களுக்கு புரிஞ்சிடும், டவுட் தான், வந்தாதான் வருவா அப்படின்னு அவங்களே ரியலைஸ் பண்ணிப்பாங்க. அடுத்த விஷயம் என்னன்னா,
கொஞ்சம் டைம் எடுத்து நோ சொல்லணும். உடனே நம்மளுடைய முடிவை சொல்லாம கொஞ்சம் நான் அப்புறமா சொல்றேன், யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைம் எடுத்து நோ சொல்லும் போது சடனா அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளால எந்த விரிசலும் வராது. ஏன்னா அவங்களும் முன்னேற்பாடா தயாராயிப்பாங்க. அவங்க டைம் எடுக்கிறாங்க, இன்னும் அவங்க பதில சொல்லலைன்னு அவங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல அவங்க மைண்ட மாத்திப்பாங்க. 3வது விஷயம் என்னன்னா கண்டிஷனல் எஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா நீ சொல்ற மாதிரி நாங்க வர்றேன், பட் எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, அதை முடிச்சா தான் என்னால வர முடியும், அதை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனலை சொல்லி நம்ம சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லணும். அப்ப நமக்கான ஸ்பேஸ் அங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகம் சொல்லுது. இத 3ஐயும் நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு டைரக்டா நம்ம நோ சொல்ல பழகிடுவோம். நம்மள அறியாமே போல்ட் ஆயிடும் அப்படின்னு இந்த புக்கு சொல்லுது. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த புத்தகம் நம்ம கிட்ட சொல்லுது. இன்னொன்னு செட் கோல். அது நான் இந்த வருஷம் உணர்ந்தேன். எப்படின்னா கோல் செட் பண்ணணும் ஒவ்வொரு நாளுமே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த புக் ரீடிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் 6 கிளாஸஸ் வந்து லைவ். அப்படின்னா எனக்கு ஒமான் டைமுக்கு வந்து 8:30க்கு நான் வந்து இங்க உட்காரணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா 8:30க்கு முன்னால என்னுடைய பசங்களை அனுப்பிட்டு ஒரு ரொட்டீன் செட் பண்றேன். எனக்கு எவ்வளவு வேலை நான் பண்ண முடியுங்கிற பிளானிங் என்ன அறியாம என்னுடைய பிரெயின் பண்ண காரணம் அது என்னுடைய கோல். ஏன்னா 8:30க்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், 1 hour இருக்கு. அப்போ அந்த கிளாஸ் இல்ல அப்படின்னா எந்த கோல் இல்லாத பண்றதுக்கு வேலையை ரொம்ப ஸ்லோவா பண்றேன், ஒரு மாதிரி மெஸ்ஸியா கரெக்டா ஐஷா டெய்லி வாய்ஸ் ரொட்டீன் பிரேக் நமக்கு ஆகுது. என்னைக்குமே மாறாது. ஆ. கரெக்டான வேலை போகும் அப்படின்னு இந்த புத்தகத்துல இந்த ஆத்தர் நான் படிச்சது ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகும், சென்டர் அப்படிங்கிற மாதிரி எண்டிங்ல இன்னும் என்னடா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொன்னதே சொல்றாரு அப்படின்னு ஆயிஷா வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. ஹலோ மேம், நெட் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கொஞ்சம் அப்படி வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. லேப்டாப் ஆஃப் பண்ண சொல்லுங்க ஆ. மேம். கிளியரா? இப்போ 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 ஓகே, பேசுங்க. இப்போ பேசுங்க. கொஞ்சம் அதோட நெகட்டிவ் சைடு, அந்த புக்கோட பேசும்போது நெகட்டிவ் ஏதோ சைடு disturbance சொல்லிட்டு இருந்தீங்க. இருந்ததா? எதுல எங்களுக்கு கட் ஆச்சுன்னா அந்த புக்கோட நெகட்டிவ் சைடு சொல்லிட்டு இருந்தீங்க. சில இடத்துல ரிப்பீட்டடா சொன்ன விஷயமே ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. ஆமா ஆமா. அது வந்து எப்படின்னா நான் மேம் கிட்டே நான் ரீட் பண்ணும்போதே ஷேர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். வந்ததே திரும்ப திரும்ப வந்த மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் சென்டர்ல தான் அந்த ஃபியரை பத்தியே ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்ண மாதிரி இருந்தது. பட் கண்டிப்பா இதுல வந்து எனக்கு தேவையான விஷயங்கள் இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து படிச்சதுக்கு அப்புறம் நான் அதை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா மேஜிக் இல்ல, டக்குன்னு என்னால பண்ண முடியாது. பட் நல்லா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்கிட்ட இந்த புக்குடைய ரிஃப்ளெக்ஷன் எனக்கு வர ஆரம்பிச்சுட்டுங்கிறத நான் ஃபீல் பண்றேன். இன்னொரு விஷயம் கண்டிப்பா சொல்ல விரும்புறேன், அதை நான் ஷேர் பண்ணாம விட்டுட்டேன். ஏன்னா கம்மி டைம்னால நான் அதை மைண்ட்ல கொண்டு வரல. நம்மளால கண்ட்ரோல் பண்ணாத விஷயங்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ அவங்க இப்படி நினைப்பாங்களே, அவங்க அந்த மாதிரி நினைப்பாங்களே, அவங்க நினைக்கிறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது சாத்தியமே கிடையாது. சோ நம்ம மைண்ட நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கான பிராக்டிஸ் நம்ம பண்ணிக்கணும். தப்பா நினைக்கிற இடத்துல கரெக்டா நினைக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்ட் அல்லது என்னுடைய சிஸ்டர் அல்லது என்னுடைய ஹஸ்பண்ட் யாரா வேணாலும், கசின் 7 மணிக்கு கால் பண்றேன்னு சொல்லி இருக்கிறான். 7 மணிக்கு பண்ணலைன்னா நமக்குள்ளால தாட்ஸ் வரும். பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணல, அவ்வளவு தூரம் என்ன, அவ்வளவு தூரம் ஒரு இது இல்லையா அப்படின்னு, அந்த அளவுக்கு என்ன நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லையா, வேற யாருக்குன்னா பண்ணுவாளே அப்படின்னு பல தாட்ஸ் வரும். எதுக்கு? நம்ம மைண்ட நம்ம கண்ட்ரோல் பண்ண ஏதோ சிச்சுவேஷன் வந்திருக்கும், பண்ணல அப்படின்னா அந்த எண்ணம் அதோட ஸ்டாப் ஆயிடும். உங்க எனிமி வந்து உங்களை அஃபெக்ட் பண்ண மாட்டான். அப்ப நம்ம தான் நம்மளோட எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளோட எண்ணம், நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட், டிசிஷன் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறத நம்ம கவலைப்படலாம். நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை நினைச்சு என்னைக்குமே கவலைப்படக்கூடாதுங்கிறது இந்த புக்ல நான் படிச்சதுல இன்னொரு விஷயம். இன்னும் நிறைய இருக்கு. ஷார்ட் பீரியட்ல என்னால முடிஞ்சதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அழகா சொன்னீங்க ஆயிஷா. ஒரு ஃபேபுலஸான
ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லலாம். நல்லாவே லைஃப் கூட ரிலேட் பண்ணி சொன்னீங்க. ஸோ கண்டிப்பா மேம். இது நீங்க சொல்லும்போதே எனக்கு மைண்ட்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்மள சுத்தி பயங்கரமான ட்ரிகர்ஸ் மத ம். ரீதியிலயும், ஜாதி விஷயத்துலயும் சரி, பாலிடிக்ஸு. ஸோ நமக்கு வந்து இப்ப என்னன்னா, நெறைய ஃபில்டர்ஸ் வந்துடுச்சு. ஒரு மனுஷனா நம்மளால பார்க்க முடியல. நெறைய ஃபில்டர்ஸ் வச்சே பார்க்கறதுனால, அந்த மனிதாபிமானம் உடைஞ்சுகிட்டே போயிட்டுருக்கு. எனக்கு ஆக்சுவலா இந்த புக் ரீடிங்ன்னு இப்போ ஒரு 6 வருஷமா என் வாழ்க்கைக்குள்ள புக்கு வந்த அப்புறம், நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அ அந்த மனுஷனா பார்க்கணும். அந்த ஃபில்டர் இல்லாம பார்க்கணும்னு என்ன வந்து அது உள்ள பண்படுத்துது. அதுவும் வந்து நான் ஃபிக்ஷனல் புக் தான் எனக்கு அது குடுக்குது. ஃபிக்ஷனல் புக் எடுத்தோம்னா, அகைன் என்ன அது டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. நான் ஃபிக்ஷனல் ஒரு பெர்சனல் டெவலப்மென்ட் ரிலேட்டடான ஒரு புக்க நம்ம எடுக்கும்போது, நம்ம நல்ல மாதிரி நம்மள பார்க்குறோம். அதே மாதிரி நம்மள சுத்தி இருக்கிறவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள நம்ம பார்க்குறோம். ஆயிஷா சொன்னதுமே எனக்கு அந்த பாயிண்ட் தான் கிளாஷ் ஆச்சு. கண்ட்ரோல் எது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, அதில தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தில நம்ம ஃபோக்கஸ் போச்சுன்னா, பயந்து நம்ம இருக்க வேண்டியதான். அடுத்தவங்களோட பேச்சுக்கும், அடுத்தவங்களோட இதுக்கும் நம்ம பயந்து நம்ம இருக்க வேண்டியதான். கண்ட்ரோல்ல இருக்கிறது நம்ம மட்டும் தான். நம்மளோட எண்ணங்கள் மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அத கரெக்ட்டா பண்ணிட்டோம்னாலே, ஃபர்ஸ்ட் உள்ள நல்லா பியூரிஃபை ஆயிடும். உள்ள நல்லா பியூரிஃபை ஆயிடுச்சுன்னா, வெளியேயும் பியூரான விஷயங்கள தான் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அதுதான் உள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் ஃபார்முலா அதுதான். அது தெரிஞ்சுட்டோம்னாலே இந்த வாழ்க்கை நம்ம முழுமையா புடிச்சு, புரிஞ்சு, ரசிச்சு வாழ ஆரம்பிச்சுடுவோம். ஓகே. சூப்பர் ரிஃப்ளெக்ஷன் ஆயிஷா. ஓகே. தேங்க் யூ மேம். பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் இதுல இன்னொரு நல்ல புக் எடுத்துட்டு வாங்க. அழகான ஒரு ரிவ்யூ குடுங்க. கண்டிப்பா மேம். ஓகே. ஓகே. பிரியா? Beautiful, ma'am. Vante. ஆஹா. Beautiful reviews for your Aisha, ma'am. Thank you so much, and thank you for your thoughts also, ma'am. A good book. கூடவே கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க பமிலா மேம் சொன்ன மாதிரி தான் நம்ம ஸ்கூல் டாப்பரா இருந்துட்டு எல்லாரும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கேட்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு அதை ரிலேட் பண்ண முடிஞ்சு. கேட்டிருக்காங்க நிறைய பேர், நீ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, முன்னாடியே நம்ம நிறைய கனவோட இருந்தோமே, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனாலே நிறைய டிப்ரெஷன்ல இருந்தேன். லாஸ்ட் இயர் இந்த புக் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். இப்போ இந்த புக்ல இருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள், இதோட ஆதர் பை யாருன்னு பாத்தீங்கன்னா ரோண்டா பர்ன். தமிழ்ல வந்து PSV குமாரசாமி அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த புக்கு தமிழ்ல படிக்கிறது தான் ரொம்ப ஆர்வமா இருந்து, ஸோ நான் தமிழ்லயே படிச்சுட்டேன். இந்த புக்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் அவேர்னஸ், அதாவது எண்ணங்களை பத்தின அவேர்னஸ். நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கணும், அது வந்து பாசிட்டிவா இருக்கணுமா, நெகட்டிவா இருக்கணுமா, அதுல இருந்து நம்ம நெகட்டிவ்ல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. த சீக்ரெட் அப்படின்னா, இல்ல ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஈர்ப்பு விதி அப்படின்னா, நம்மளோட ஒத்த எண்ணங்களை இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு டவர் மாதிரி நம்மள இமேஜின் பண்ணிக்கிட்டோம்னா, நம்மள்ட்ட இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே யூனிவர்ஸ்ல போய் சேர்ந்து அதோட கனெக்ட் ஆகக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு திருப்ப கொண்டு வரும். ஓகேவா? அந்த எண்ணங்கள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த எண்ணங்களை பத்தின விஷயம் வந்து ஈர்ப்பு விதிக்கு எதுவுமே தெரியாது. அதுல வந்து பாகுபாடு காட்டவே தெரியாது. நம்மளோட எண்ணங்கள் வந்து நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். அதே மாதிரி எல்லா உயிரினங்களுக்குமே நம்ம இந்த ஈர்ப்பு விதி வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஆனா நம்மள்ட்ட ஒரே ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா அதை வந்து பகுத்தறியக்கூடிய தன்மை. மத்த உயிரினங்கள்ட்ட தெரியாது எந்த எண்ணம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத வந்து பிரிச்சு பார்க்க மத்த உயிரினங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து அந்த பகுத்தறியக்கூடிய திறன் இருக்கு. சோ நம்ம அத நல்லதா கெட்டதா அப்படிங்கறத பகுத்தறிஞ்சு ஆராயணும். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த புக்ல அழகா ஒரு சாப்டர் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண நீங்கள் சிந்திக்கின்ற அனைத்தையும் நம்பி விடாதீர்கள், அந்த புக்கும் எனக்கு இந்த சாப்டரும் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அந்த புக்ல இருந்து நான் வந்து நெகட்டிவ்ல இருந்து நான் எப்படி வெளியே வரலாம், ஓவர் கம் பண்ணி வெளியே வரலாம் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன். ஆனா இதுல
நெகட்டிவ் வர்றதுக்கான ரீசனே கத்துக்கிட்டேன். ஏன் எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அப்படி மழை போல பொழிஞ்சுகிட்டே இருக்கு. ஒரு இடத்துல நான் ஒரு நெகட்டிவா ஃபீல் பண்ணிட்டேன்னா, அடுத்து எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது அது எதனால அப்படிங்கிறது நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு டவர். நான் வந்து என்கிட்ட இருந்து நெகட்டிவான விஷயத்த நான் வெளிய விடும்போது, இந்த யூனிவர்ஸும் எனக்கு நெகட்டிவான விஷயத்த தான் தருது. அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளாரிட்டியோட நான் கத்துக்கிட்டேன். சரி, நமக்கு இப்போ இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. அத நம்ம எப்படி மாத்துறது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரகசிய மனமாற்றிய வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி இதுல குடுத்திருக்காங்க. நான் வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு பிக்சரையோ இல்லனா ஏதாவது ஒரு நேச்சரையோ பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அத வந்து நம்ம இந்த மனமாற்றியா வச்சுக்கலாம். இப்ப உனக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருது. நான் இந்த இடத்துக்கு டைமுக்கு போணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நான் மனசுக்குள்ளே ஐயோ நான் லேட்டா போயிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கும்போது, கூடாது, கிடையாது, இல்லை அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்ம அதுல யூஸ் பண்றோம். அப்போ யூனிவர்ஸ் நமக்கு எதை பத்தின எண்ணங்களை கொண்டு தரோம்னா, நான் இது நடக்கணும்னு விரும்புகிறேன், நான் அதாவது லேட்டா போகணும்னு விரும்புகிறேன், அப்படிப்பட்ட எண்ணங்களை தான் நம்மளுக்கு கொண்டு தரோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் இந்த நெகட்டிவான விஷயங்களை மாத்துறதுக்கு நான் என்னோட மனமாற்றியாட்டு கடல் அலையை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை பிராக்டிஸும் பண்ணி பார்த்திருக்கேன். கடல் அலை வந்து அடிக்கும் போது என் மனசு வந்து ரொம்பவே பிளேஸ் ஆனது மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இன்னொன்னு, இப்ப இந்த சீக்ரெட் புக்ல வந்து ஒரு அழகான ஒரு ஸ்மெல் வருது. சாண்டல்வுட் ஸ்மெல். அந்த பேப்பரா என்னன்னு தெரியல, அந்த ஸ்மெல். நான் ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா, நான் இந்த மந்த் ஃபுல்லாவே நான் நெகட்டிவா ஏதாவது ஒண்ணு நான் ஃபீல் பண்றேன்னா என்னால அந்த ஸ்மெல்ல நுகர முடியுது. எனக்கு தானாவே ஃபீல் ஆகுது. நான் இதை பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். சோ அப்போ நம்ம இப்போ நினைக்கிறது வந்து நெகட்டிவான விஷயம், நம்ம இதை மாத்திக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணி இருக்கு. சோ இந்த ரகசிய மனமாற்றிய நான் அப்படியே கையில எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா, இன்னொன்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த ரகசியம், இந்த ஈர்ப்பு விதியை நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணலாம், நம்ம லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 ஸ்டெப் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேட்கறது, யூனிவர்ஸ் கிட்ட நல்ல விஷயங்களை நம்ம கேட்கிறோம். 2வது அதை நம்புறது, நம்மளுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு நம்புறது. 3வது அதை நம்ம பெற்றுக்கிட்டது மாதிரியே உணருது, நம்மளுக்குள்ள அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்ப நம்ம கேக்குறதுக்கு எப்படின்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க, அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி. இப்ப நம்ம அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பூதத்துக்கிட்ட நம்ம கேக்குறோம், எனக்கு இது நடக்கணும், என் வாழ்க்கையில இது நடக்கணும், நான் பண்ணணும். இதை சின்ன டாஸ்கா கூட வச்சுக்கலாம். நான் நாளைக்கு இந்த விஷயத்த நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த பூதம் என்ன சொல்லணும்னா, உங்கள் கட்டளையே எனது பாக்கியம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்படியே எனக்கு திருப்பி தருமா. என்ன நினைச்சாலுமே அது வந்து எனக்கு திருப்பி தருமா. அப்ப நான் எல்லாத்தையும் நான் அதுகிட்ட கேட்கலாம், நல்ல விஷயங்களை. அதுதான் நம்ம பகுத்தறிவோம்ல, அந்த பகுத்தறிவுல நல்ல விஷயங்களை நம்ம கேட்கிறோம். அது வந்து அப்படியே கிடைக்கும்னு நம்புறோம். 2வது விஷயம் என்னன்னா, நம்பணும், எந்த சந்தேகமே படக்கூடாது. இப்ப நம்ம யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ணா, நம்ம ஒரு நல்ல எண்ணத்தை நினைச்சிட்டு இருக்கோம், அங்க இருந்து நமக்கு நல்ல எண்ணங்களையே திருப்பி கொண்டு வர்றதுக்கான, நம்ம கேட்கிற விஷயத்த தர்றதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களும் யூனிவர்ஸுமே அதை செஞ்சுட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, திடீர்னு ஐயோ இது நம்மளுக்கு கிடைக்காதோ அப்படின்னு நம்பிக்கை கொஞ்சம் மாறினா கூட, ஒரு ரிவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம ஃப்ளோ ஆகுறது மாதிரி. அப்போ அது வந்து என்ன ஆகும், நம்ம அதனால கஷ்டப்பட்டுதான் அது கிடைக்குது. இதே நம்ம அந்த ரிவர் கூடாலே போயிட்டே இருந்தோம்னா அது எவ்வளவு ஈஸியான வேலை. நம்ம நம்பிட்டோம்னா அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இப்ப எனக்கு இந்த பொருள் கிடைச்சிட்டு அப்படின்னே நான் மனசுக்குள்ளே மகிழ்ச்சியா நான் நினைக்கிறேன். அதை வந்து எழுதவும் சொல்லியிருந்தாங்க. நான் எழுதியிருந்தேன், ரேணுக்கா சொல்லியிருந்தாங்க நீ எழுது அப்படின்னு சொல்லி. உண்மையிலே ஆச்சரியமான விஷயம், நான் ஒரு பொருளை எழுதியிருந்தேன், அது எனக்கு கரெக்டா இந்த 1 மந்த்துக்குள்ள எனக்கு கிடைச்சாச்சு. அது வீட்டுல இருக்கு. என்னால உண்மையில அது எனக்கு கிடைச்சது மாதிரி நான் எழுதின லிஸ்ட்ல இருந்த அந்த பொருள் எனக்கு வீட்டுக்கு வந்துட்டு, நான் அதுக்காக எந்த ஒர்க்குமே பண்ணல. நான் நம்பினேன் எனக்கு கிடைக்கும், நீங்க சொன்னீங்க, நான் எழுதினேன், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு இந்த புக்கை ரீட் பண்ண முன்னாடி நான் நினைச்சிருந்தேன்னா, கண்டிப்பா ஐயே இது எங்க சாத்தியம் அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன். ஆனா நான் அது கிடைச்சது போல அன்னைக்கு ஃபீல் பண்ணிட்டேன். அந்த பொருள் வந்து எனக்கு இது வந்து உண்மையில ஆச்சரியம் தான், சீக்ரெட். உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்.
அதுக்கப்புறம் நம்ம எழுதினதுக்கு அப்புறமா வந்து நம்ம மனசை வந்து எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸ்லயே நம்ம அனுப்புறோம்ல எண்ணம், அந்த சிக்னல்ஸ்லயே ரொம்ப சக்தி வாய்ந்தது அன்பும் மகிழ்ச்சியும் தான். நம்மளுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வேல்யூவே இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. நான் அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல நம்மளுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட் ரொம்ப பொடிசு. ஆனா நம்மளுடைய அன்பும் நம்மளுக்கு உருவாகக்கூடிய அந்த மன நிம்மதி, ஹாப்பி, அதெல்லாம் வந்து மிக பெருசு. இந்த யூனிவர்ஸ்லயே பெருசு. அதுதான் நம்மளுக்கு நல்ல சூழ்நிலைகளை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே யூஸ் ஆயிருந்தது. இப்போ ஒருவேளை நீங்க சொல்லலாம், நீ நம்ம நம்புறது உடனே கிடைக்குதுன்னு எப்படி சொல்ற, எனக்கெல்லாம் லேட் ஆகுதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த கால தாமதம் அப்படிங்கிறது எதனால நடக்குன்னு அதுக்கும் ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க. அது எதனாலனா நம்ம கரெக்டா அத நம்மளுக்குள்ள அந்த எண்ணம் கரெக்டா வரல அப்படிங்கிறது தான் அதுக்கான ரீசன். கால தாமதுக்கான ரீசன் நம்ம வந்து உண்மையிலே நம்பி உண்மையிலே அத ரிஃப்ளெக்ட் பண்ணோம், நம்மளுக்கு கிடைச்சிட்டு நினைச்சோம்னா அது கண்டிப்பா உன்னை வந்து சேரும். பிரபஞ்சம் உனக்காண்டி அந்த வேலையை பார்க்கும் அப்படின்னு இதுல அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்னொன்னு சொன்னாங்க, அக காட்சி பலகை அப்படின்னு. இதையும் நான் எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா, நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறியோ, உனக்கு என்னெல்லாம் தேவைன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் ஒரு படமாவோ இல்லைன்னா எழுதியோ நீ எப்பவும் பார்க்கக்கூடிய இடத்துல வைக்கணும். டெய்லி நைட்டு தூங்கும் போது, நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம அதை பார்க்கும்போது ஒரு நாள் கண்டிப்பா அது நம்மள வந்தடையும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்திருந்தாங்க. அது ரொம்ப பிரீஃபா இருக்கும், நிறைய ஸ்டோரி. அதுக்கான எக்ஸாம்பிள் ஸ்டோரி, அவங்க அந்த ஆதர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை அப்படி கொடுத்திருந்தாங்க. இந்த புக் ஃபுல்லாவே நிறைய ஆதர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை தான் இதுல சூப்பரா ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம், ஈர்ப்பு விதியை வந்து ஒரு பழக்கமா, இந்த மந்த் மட்டும் ஒரு பழக்கமா அப்படி வச்சிடக்கூடாது. கண்டிப்பா என் லைஃப் ஃபுல்லாவே நான் ஒரு நிகழ்வாட்டே வச்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் இந்த சீக்ரெட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அடுத்து வந்து எல்லாத்துக்குமே நன்றி உணர்வுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த பிரபஞ்சம், அதாவது இந்த புக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுக்கு நான் நன்றி உணர்வுடன் இருக்கணும். நான் சாப்பாடு, நான் எழுதுற பேனா, எனக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த புக்கு படிச்சப்புறம் தான் எனக்கு இந்த நன்றி உணர்வு மேல அவ்வளவு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் தேங்க்யூ சொல்றோம், அப்படி கடந்து போயிரும். ஆனா இது அப்புறம், ஏன்னா உனக்காண்டி இந்த யூனிவர்ஸே உனக்காண்டி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, உன்னோட எண்ணத்தை கிளிக் பண்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நீ அதுக்கு நன்றி சொல்லாம இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நான் மனசுல எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்னொன்னு ரிலேஷன்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் நீ உன்ன நல்லாவே நேசிக்கணும், உன்னோட ஹெல்த்ல நல்லா கேர் பண்ணணும். நீ மகிழ்ச்சியா இருந்தாதான் அடுத்தவங்களுக்கு உன்னால மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். இப்ப என் பிள்ளைங்க ஹாப்பியா இருக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருக்கணும். அப்பதான் என்னோட பிள்ளைங்களுக்கு வந்து நான் ஹாப்பியா ஷேர் பண்ண முடியும். உன்கிட்ட நிரம்பி வழியும் பொழுதுதான் நீ அடுத்தவங்களுக்கு அதை வாரி கொடுக்க முடியும் அப்படின்னு அதுல சொல்லியிருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து, அது மட்டும் இல்ல அடுத்தவங்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவையும் அவங்ககிட்ட இருந்து உனக்கு பிடிச்ச விஷயத்தையுமே நம்ம எப்பவுமே யோசிக்கணும். அவங்களோட நெகட்டிவ் சைடை நம்ம பார்த்துட்டே இருக்காம, நெகட்டிவ் யோசிக்கும் போது இப்ப ஒருத்தங்கிட்ட எல்லா விஷயமே நமக்கு பிடிக்காது, அப்படித்தானே? ஒரு சில விஷயங்கள் பிடிக்கலாம், சில விஷயங்கள் பிடிக்காம இருக்கலாம். ஆனா நம்ம எடுத்துக்கிட வேண்டிய விஷயங்கள் பிடிச்ச விஷயங்களா இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் முழுமையாவே அவங்க உனக்கு பிடிச்சவங்களா மாறுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த சீக்ரெட்ல சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இந்த யூனிவர்ஸ் கிட்ட நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை கேட்கறதுனால அது தீர்ந்து போயிருமோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் போக மீதியும் இன்னும் நிறைய குமிஞ்சு கிடக்கு அப்படின்னு ஆதர் அழகா சொல்லியிருக்காங்க. உலகத்துல வந்து எல்லாருமே எல்லாத்தையுமே கேட்கலாம், எல்லாத்தையுமே பெற்றுக்கிடலாம், எல்லாமே நம்மளுக்கு பெற்றது மாதிரி நினைச்சுக்கிடலாம் அப்படின்னு. அதனால நம்மளுக்கு நிறைய ஹாப்பியும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் சாப்டர் ஃபுல்லாவுமே மோட்டிவேஷன்.
நீ நீ யாரு, நீ எப்படி இருக்கணும், நீ வந்து எல்லாத்தையுமே படைக்க முடியும், நீ தான் ஆற்றலோட மொத்த உருவம், உன்னுடைய எண்ணங்களால் நிறைஞ்சதுதான் இந்த யூனிவர்ஸ், நீ தான் எல்லாமே அப்படிங்கிறத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த சாப்டர் ஃபுல்லாவுமே எனக்கு யூஸ்ஃபுல் தான். நான் உருவாக்குறது தான் என்னுடைய வாழ்க்கை, நான் இன்னைக்கு நினைக்கிறது நாளைக்கு என்னுடைய கைகள் தவழும் அப்படிங்கிறத நான் அந்த இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம் லாஸ்டா நான் தெரிஞ்சிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம மனம் வந்து எப்பவுமே ஒரு இடத்துல நிலையா நிக்காது. ஒன்லே பாஸ்டுக்கு போயிரும், பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை தூக்கி கொண்டு வந்து பேசிட்டே இருக்கும். இல்லைன்னா ஃபியூச்சர்ல ஐயோ நீ இப்படி ஆகணுமே அப்படி ஆகணுமே அப்படிங்கிறப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து என்கிட்ட பேசிட்டே இருக்கும். ஆனா இந்த லாஸ்ட் சாப்டர்ல சொன்ன விஷயம் எப்படின்னா, எப்பவுமே நிதானித்து இப்போது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கணம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, உனக்கு பர்பஸா பண்ணிட்டு இருக்கியா, நீ என்ன உன் மனசை வந்து ஒரு இடத்துல கொண்டு வா இப்போது அப்படிங்கிறத எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கடைசியா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த புக்கை ரீட் பண்ணியிருப்பாங்க. ரீட் பண்ணிக்கிட்டு நானே பார்த்திருக்கேன், நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்க கண்டிப்பா இந்த புக் ரீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி கிடையவே செய்யாது. நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்க கண்டிப்பா ரீட் பண்ணலாம். முக்கியமா அந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்ன நீங்கள் சிந்திக்கின்ற அத்தனையும் நம்பி விடாதீங்க அந்த புக்கை ரீட் பண்ணிட்டு இதை ரீட் பண்ணா இன்னும் ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும், எண்ணங்களோட அவேர்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம நல்ல எண்ணங்களை நினைச்சிட்டு இருக்கணும், நல்லதாவே நினைக்கணும், நல்லதாவே நடக்கும். இந்த புக் ரீட் பண்ண இந்த ஒரு 2 வீக்ஸ் தான், 2 வீக்ஸ்க்குள்ள ரீட் பண்ணிட்டேன். அந்த 2 வீக்ஸ்மே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் என்கிட்ட இருந்துட்டே இருந்து நான் வந்து நிறைய விஷயங்களை என்னால பண்ண முடிஞ்சு. நான் டியூஷன் ரன் பண்ணிட்டு இருக்கேன், கூடவே கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கேன், டைப் ரைட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டு வேலை, பிள்ளைங்களை கவனிக்கிறது, எல்லா வேலையும் என்னால மொத்தமா பண்ண முடிஞ்சு ஸ்ட்ரெஸ் இல்லாம பண்ண முடிஞ்சது இந்த புக் மூலமா மட்டும்தான். இவ்வளவு நாளா நான் ஸ்ட்ரெஸ்ஸோட ஏதோ ஒண்ணு வரும் கோவம் வந்துடும். ஆனா இந்த புக்கை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நல்ல ரிலீஃபா ஃபீல் பண்ணேன். ஃபுல்லாவே பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ் வைப். இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வாழ்க்கையில. இது வந்து எப்பவுமே என் கூடால இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ரொம்ப டைம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு இந்த டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ஓகே, நல்லா இருந்தது. ஸோ அதை நீ கரெக்டாக லைஃப்பில் இது பண்ணிட்டு வர்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு புக்கு வந்து இன்னும் இதுவே நல்லா தான் இருந்தது. இன்னும் நீங்கள் ஹைலி ரிலேட்டபிளாக அதையும் நீங்கள் ரசித்து, நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் உங்களுக்கு என்ன புக்குன்னு, அதையும் நீங்கள் இது பண்ணி கொண்டு வாங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். Preeti. Thank you, ma'am. Thank you so much. And thank you, Anusha, ma'am, sharing your experience and your reviews. And books are mirrors of society and reflection of the self. And I call upon Miss Nandini to share your reviews. நான் எடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் புக்கு அகாலியம் ரீடிங் கிளப்ல ஜாயின் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுன்னா அனுஷாவும் அப்புறமா இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுமே அடிக்கடி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. கேட்கலாமா கேட்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தேன். எதேச்சையா கேட்கும் போதுதான் அவங்க ரீனுக்கா நம்பர் அனுப்புனா. அதுல அப்படியே ஜாயின் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இதை நான் போன வருஷமே கேட்டிருந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் புக்கு இக்கிகாய். முதல்ல அந்த புக்கை ஓபன் பண்ணதுமே இந்நூல் என் பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி அதுல எழுதியிருப்பாங்க. அதை பார்த்த உடனேவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பயம், எடுத்தாலும் பயப்படுவேன். அப்புறமா இந்த மாதிரி பேசுறது இதுக்கெல்லாமே ரொம்ப ரொம்ப பயம். அப்புறம் ரொம்ப சோம்பேறி. எதுக்கெடுத்தாலும் யார் என்ன சொன்னாலுமே உடனே அழுதுருவேன், எதுனாலுமே அழுதுருவேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தேன். அப்புறம் இந்த புக்ல உள்ள கோவப்பகை ஃபர்ஸ்ட் நாளே அதை நான் பார்க்கும் போதே எனக்கா கரெக்டான புக்கா தான் ரீனோக்கா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதும் சரி, என்ன நடந்தாலுமே சரி ஏதாவது சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரிதான் யோசிப்பேன். வயிறு பசி இல்லாட்டாலுமே சாப்பிட்டுருவேன். அந்த மாதிரிதான் இருந்தது. அது ஃபர்ஸ்ட் நாளே 80% தான் சாப்பிடணும்
பசிச்சாதான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஆஹ் அந்த ஒரு வார்த்தைய பார்த்ததுமே எனக்கு இது இது வந்து எனக்கான புக்கு தான் அப்படிங்கறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் இது வந்து நீண்ட ஆயுளுக்கான மற்றும் மகிழ்ச்சியோட இருக்கிறதுக்கான ஒரு புக்கு அப்படிங்கிற மாதிரி, ஜப்பானியர்களுக்கான புக்கு அப்படி இருக்கும். நீண்ட ஆயுள்லாம் அதெல்லாம் எனக்கு பெரிய லெவல் இன்ட்ரெஸ்ட் இல்லதான், அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி. அதாவது நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட மெயின் கான்செப்டே. இப்போ நடக்கிறது, போன வருஷம், போன நாள், நேற்று நடந்தது, போன நிமிஷம் எல்லாத்தையுமே விட்டுறணும். நம்ம இப்போ இருக்கிறோம் நிகழ்காலத்துல அப்படியே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். வருங்காலத்தை பத்தியும் நம்ம யோசிக்கவே கூடாது. அப்புறமா எனக்கு எதுக்கு எடுத்தாலுமே கோபம் வரும். பிள்ளைகளை பார்த்தாலே எரிச்சல் வரும், வேலைக்கு போகணும்னா அதுக்கும் கோபம் வரும். எல்லாமே ஆபீஸ்ல யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னாலும் அப்படியே எரிச்சலா வரும். அவங்கள பார்த்தாலே அப்படியே என்னமோ பண்ணும். ஆனா இப்ப வந்து எப்படின்னா, சரி அவங்க என்ன என்ன நிலைமையில இருக்கிறாங்களோ அவங்க, அப்போ அதனாலதான் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. அதனால சரி நம்மள மாதிரியே அவங்களையும் நினைச்சிட்டோம்னா அந்த 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 மாதிரி பட்ட நினைப்பே நமக்கும் வராது. அதுவும் இந்த புக்ல இருந்து நான் படிச்சுக்கிட்டதுதான். அப்புறமா ஒரு 10 பாயிண்ட்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. எதையுமே அவசரப்படக்கூடாது, அவசரப்படாம எல்லாமே செய்யணும். எது செஞ்சாலுமே அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். நான் என்னன்னா, ஒரு புக் முன்னாலுமே புக் ரீட் பண்ணுவேன், ஆனா அந்த புக் பாதியில அப்படியே விட்டுருவேன். எதுனாலுமே எதையாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவேன், அதை அப்படியே விட்டுறது. இப்ப ஆரி ஒர்க்குமே படிச்சுட்டு இருக்கேன், அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு பாதியில, எல்லாமே பாதியில, அந்த மாதிரிதான். ஆனா அப்படி இருக்க கூடாது. எது பண்ணமோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ்ங்கிற மாதிரி, எது பண்ணாலுமே மெதுவா செஞ்சாலுமே அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம்னாலே அது அப்படியே நமக்கு சரளமா அப்படியே வந்துரும். அப்புறம் காலையில எழும்புறதுங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயமாவே இருந்தது எனக்கு. ஏன்னா நைட் எவ்வளவு நேரம்னாலும் முழிச்சிருப்பேன், ஆனா காலையில எழும்புறதுங்கிறது பெரிய பெரிய சவால். அது நான் சின்ன பிள்ளையில இருந்தே அப்படிதான். காலையில டியூஷன் போறதுதான் சரியா போக மாட்டேன், அந்த மாதிரியே தான் இருப்பேன். அதுவுமே இந்த ரீடிங் கிளப்ல நான் ஜாயின் பண்ணதுனாலதான் என்னால முடிஞ்சது. கண்டிப்பா நான் இப்போ இளையரா எழுதிட்டு தான் இருக்கேன். அப்புறம் இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7 முறை விழுந்தாலும் 8 முறை நம்ம எழும்பணும் அப்படிங்கிறது ஒரு, அது கண்டிப்பா சூப்பரான ஒரு பாயிண்ட். 7 முறை விழுறோம், 8 முறை எழும்புங்க அப்படிங்கிறது அது ஒரு ஜப்பானிய பழமொழியாமா. அது வந்து நம்மளுமே அதை பிரபலப்படுத்திக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு நடைப்பயிற்சி 20 நிமிஷம் டெய்லி, கண்டிப்பா 20 நிமிஷம் நம்ம நடக்கணும். அது ரீனோக்காவும் அடிக்கடி சொல்லியிருக்காங்க, காலையில எழும்பணும்னு அது ஒரு சூரிய குளியல் போடுங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த சூரியனோட அந்த விட்டமின் டி நமக்கு கிடைக்கும்ல, அதுவுமே நம்ம தோலை வந்து சுருங்காம பாதுகாக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம ஹெல்த்துக்குமே அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறமா யோகாசனம் எப்படி பண்றதுன்னு கூட இந்த புக்ல சூப்பரா சொல்லியிருக்காங்க. யோகாசனம் பண்ண தெரியாதவங்க கூட, சூரிய நமஸ்காரம் பண்ண தெரியாதவங்களுக்கு கூட அது ஈஸியா ஸ்டெப்ஸோட சொல்லியிருக்காங்க. 12 ஸ்டெப்ஸ் இருக்கு, அந்த அந்த ஒரு டயக்ராமேட்டிக்கா சொல்லியிருக்காங்க. அதனால ஈஸியா நம்ம ஒரு யோகா மாஸ்டர் கிட்ட போகணும் அப்படிங்கறது இல்ல, நம்மளே ஈஸியா பண்ணிடலாம். இப்போ வந்து நாங்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் 2-3 செஞ்சுட்டு இருக்கோம், நானும் என் பிள்ளைங்களும் சேர்ந்துட்டு. அதனால அது ஒரு மெயினான ஒரு விஷயம். அப்புறமா தியானம் பண்ணுங்க. ஆமா, பயிற்சி எதுனாலுமே பயிற்சி தான். எதுக்குமே பயப்படக்கூடாது. என்ன நடந்துற போகுது அப்படிங்கறத தைரியமா இருந்திருக்கணும். இதெல்லாம் நான் முன்னாலேயே இந்த மாதிரி எதுலயாவது ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. ஏன்னா பிஏ படிக்கும் போது வந்து இந்த இன்டர்வியூக்கெல்லாம் பயந்துகிட்டே, இல்ல நான் அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் தான் போவேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு எங்க அப்பாட்ட எல்லாம் சைன் வாங்கி போய் ஜாயின் கொடுத்துட்டு, இல்ல நான் இன்டர்வியூ வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன், வேலைக்கு போக மாட்டேன், எங்க வீட்டுல வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படி எல்லாம் சொல்லி போய் சொல்லிட்டு வெளியே வந்த ஆள் தானா. இது எங்க வீட்டுக்கு கூட தெரியாது, யாருக்கும் தெரியாது. இன்னைக்குதான் அப்படியே மனசுக்குள்ள இருந்து எல்லாமே வெளியே வருது.
உம் அவசரம். எதுவுமே நம்ம அவசரமா எதுவுமே பண்ணக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு நிதானமா ஏதாவது என்ன பண்ணணும்னு நினைச்சாலுமே அதை யோசிச்சு பண்ணணும். சும்மா அந்த ஸ்கிரீன் டைம் எனக்கெல்லாம் ரொம்ப ஓவரா ஸ்கிரீன் டைம். எப்ப பார்த்தாலும் மொபைல்லே தான் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதை அவாய்ட் பண்றது. அதுக்கும் கொஞ்சம் அந்த புக் ரீட் பண்றதுனால சரி அப்போ கொஞ்சம் நம்ம புக் ரீட் பண்ணலாம் அதுக்கு பதிலா அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆஹ் அந்த இந்த விஷயங்களை வந்து ஹஸ்பண்ட் கூட நோட் பண்ணிய ஆரம்பிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி. அது வரைக்கும் யார்கிட்டனாலுமே திட்டு வாங்கிட்டு தான் இருப்பேன். இங்க வீட்டுல இருந்தா எங்க அம்மா திட்டுவாங்க, எல்லாருமே அப்படிதான். அப்புறம் எல்லாருமே எங்க போனாலுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அந்த ஒரு கெப்பாசிட்டி மட்டும் எனக்கு உண்டு. யாருக்கிட்டையுமே ஈஸியா மிங்கிள் ஆயிருவேன். அது ஒரு பெரிய பாசிட்டிவிட்டின்னு தான் சொல்லணும். என்னை பத்தி யாருமே தெரியாதவங்கனாலுமே பேசிட்டு வந்துருவேன். எங்க ஆபீஸ்லயுமே அப்படிதான். யாராவது வருவாங்க, வந்தாலுமே தெரிவாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறதுல அப்ப சொல்லுவாங்க நந்தினி மாதிரி பொறுமைசாலி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எல்லார்ட்டையுமே சிரிச்சு பேசுவாங்க. அவங்க அவ்வளவு திட்டுவாங்க. வந்துட்டு ஒரு பெட்டிஷனை போட்டுட்டு அவ்வளவு திட்டுவாங்க. ஆனாலுமே சிரிச்சுட்டு சரி அப்படியா, கண்டிப்பா பண்ணிடுவோம் அந்த புன்னகை தான். கண்டிப்பா எவ்வளவு பெரிய விஷயத்தான் சிரிச்சே அப்படியே சமாளிச்சு விட்டுறலாம். அது கண்டிப்பா இந்த புக்லயுமே அததான் சொல்லியிருக்காங்க. எல்லார்ட்டையுமே நண்பர்களா வச்சுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் எப்பவுமே சிரிச்சுட்டே இருந்தோம்னாலே அது ஒரு நம்மளுக்கு ஒரு நாள் கூடுற மாதிரி. ஒவ்வொரு அந்த ஆயுளுக்குமே அது நல்லது, ரொம்ப நல்லது. இப்ப பிள்ளைகளுமே ரொம்ப அடிச்சு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பிள்ளைங்களுமே கொஞ்சம் என்கிட்ட முன்னால எல்லாம் நந்தினி கிட்ட வரமாட்டேன், நான் எங்க அம்மா கிட்ட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை தான் அம்மான்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, என்கிட்ட வர்றாங்க. தூங்குறதுக்கு என்கிட்ட பக்கத்துல வர மாட்டாங்க. நான் நந்தினி கூட வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ இந்த புக்கு படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் 2 பேருமே இப்போ என்கிட்ட படுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சண்டை போட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது பெரிய பிளஸ்ன்னு நான் புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல பெரிய ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கேன் இப்போ. அப்புறம் எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோட இருக்கணும். நன்றி உணர்வு ரொம்ப முக்கியம். அதையுமே இந்த புக்ல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இந்த கரெக்டான புக்கை எனக்கு சொல்லி கொடுத்த ரீனோக்காக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா எல்லாருக்குமே தேங்க்ஸ். நான் சொன்னது எப்படி இருக்கு எனக்கு தெரியல. இதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூனே எனக்கு இருக்கு. இன்டர்வியூ மாதிரியே தான் நான் நிஜமாவே ரொம்ப பயமா இருந்தது. இப்ப ரொம்ப அப்படியே நந்தினி, நம்ம நீங்க பயத்தோட பேசுறேன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க எங்க பயத்தெல்லாம் விரட்டி விட்டுட்டீங்க. எங்களை என்ன சொல்றது, நாங்களா இருந்தோம் நந்தினியோட ஸ்பீச்சை நாங்க கேட்க. அக்ரி பண்றீங்களா எல்லாருமே? தம்ஸ் அப் பண்ணுங்க. நான் சொல்றத அக்ரி பண்றவங்க பாருங்க எத்தனை ஹார்ட் வருதுன்னு. நீங்க பயந்து பேசுறேன்னு சொல்றீங்க, எங்க பயத்தை எல்லாத்தையுமே விரட்டிட்டீங்க. அந்த அளவுக்கு அழகா பேசுனீங்க, யதார்த்தமா பேசுனீங்க. அது அது அந்த யதார்த்தம் எதனால வருதுன்னா நீங்களா இருந்து பேசுறீங்க, ரிலாக்ஸ்டா பேசுறீங்க. சூப்பரா இருந்தது. நான் வேணா வீடியோ சென்ட் பண்றேன், நீங்களே பாருங்க. அழகா பேசுறீங்க. ஆனா படிக்கல அதுவும் பாருங்க, நீங்க இந்த 1 இயர்ல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் டெவலப் ஆகி நீங்க இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போக போறீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி பேசினவங்களும் சொன்னாங்க லாங் லைஃப் பத்தி ஆசை இல்லைன்னு. ஆனால் நான் உண்மையே சொல்கிறேன், இந்த 1 இயர் நீங்கள் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவிட்டி எடுத்திருக்கீங்கல்ல, இந்த பாசிட்டிவிட்டியோடு இந்த ஒரு 1 இயரை ட்ராவல் பண்ணுங்கள். இந்த இயர் எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வாழணும்னு ஆசை வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச். வாழணும்னு ஆசை கண்டிப்பாக வரும். நீங்கள் ரெகுலராக உங்களை நீங்கள் கவனித்து அந்த பாசிட்டிவான மனசோட லைஃபை வந்து ஆக்சுவலி சிம்பிளாகவும் ஹாப்பியாகவும் ஸ்ட்ரெஸ் இல்லாமலும் இருக்காங்க. அதுதான் மெயின் ரீசன். ஸோ ஆனால் லைஃப்க்கு நோக்கம் இருக்கணும். அந்த இக்கிகாய்ங்கிறது பர்பஸ். வாட் இஸ் பர்பஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்போ ஒரு நோக்கம்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்ப நம்ம ஒரு வேலைன்னா எதுக்காக எடுத்துக்கிறோம்? ஒரு ஜாப் எதுக்கு வேணும்னு நினைக்கிறோம்? மணி நீடு.
ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு இருக்கும். இப்ப நம்ம ஆஃப்டர் மேரேஜ் குழந்தை, இப்ப குழந்தைய பாத்துக்கணும்ன்ற ஒரு பொறுப்புக்குள்ள வரும். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, இல்ல ஒரு லவ், அதுக்காக நம்ம ஒரு இது ஒண்ணு செய்யறோம். டெய்லி நம்ம ஒரு வேலையை செய்யறோம்னா, இப்ப சமைச்சு குடுக்கறோம்னாலே நம்ம குழந்தைக்கு ஆரோக்கியமா இருக்கணும், இதுக்காக பண்ணணும்ட்டு ஒரு நோக்கம் இருக்கணும். அதையே நம்ம ஒரு கட்டத்துல இப்ப நானே எடுத்துக்கிட்டா, சமைக்கிறோம். இத்தனை வருஷமா 2012ல இருந்து அதத்தான் செய்யறோம். ஒரு கட்டத்துல நமக்கு வந்து போர் அடிச்சிருது. அப்போ இப்போ இந்த புக்க திருப்பி படிக்கும்போது, நம்ம அதையே இன்ட்ரெஸ்ட் ஆட்டு, நம்ம குழந்தைக்காக பண்றோம். நம்ம வீட்டுல உள்ள எல்லாரோட ஆரோக்கியத்துக்காக பண்றோம். அப்படின்னு நினைச்சு நம்ம அத பண்ணும்போது, அந்த விஷயம் வந்து நமக்கு போர் அடிக்காது. நம்மளால இன்னும் அதுல என்ன கிரியேட்டிவா பண்ண முடியும்? சிம்பிளா நெறைய நான் வந்து எனக்கு ரொம்ப குக்கிங் அப்படி அவ்ளோ கிராண்டா அப்படி பண்ணணும் இல்ல. சிம்பிளா பண்ணாலும் நைட் ஒரு சப்பாத்தியா, ஒரு கிரேவியா, அதுல எவ்வளவு நியூட்ரிஷனா பண்ணலாம். டெய்லி அவங்க வந்து டயட்ன்னு ஃபாலோ பண்றாங்க. அதுல என்னன்னா, அவங்களோட மெயின் கான்செப்டே என்னன்னா, கம்மியா போர்ஷன்ஸ் சாப்பிடணும். சோ வந்து சின்னதாவே வெசல்ஸே சின்னதா வச்சுக்கிறாங்க. பிளேட்டோட அளவே சின்னதாட்டு பவுல்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன பிளேட்ல ரைஸ் வைக்கும் போதே நமக்கு அது நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்ப நம்ம நல்லா சாப்பிட்ட மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஹோல் ஃபீல் கிடைக்கும் போதே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுறோம். அப்போ அவங்க வந்து இன்னொன்னு 80% தான் சாப்பிடணும், அந்த ரூல்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. 80% ஃபுல் ஆனதுமே ஓகே, எனக்கு போதும் அப்படின்ட்டு. ஆனா அத வந்து நான் லைஃப்ல கொஞ்ச நாளாவே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2-3 இயர்ஸ் ஆவே. சோ என்னால என்னோட பாடி ஹெல்த்தா இருக்கட்டும், வெயிட்டா இருக்கட்டும், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது. ஆனா நான் எல்லாமே சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்சது எதுவுமே அதுக்காக டயட்ன்ட்டு நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் ஹெல்த் சம்பந்தமாட்டு. அதுக்காக அவ்வளவு ப்ராப்பர் டயட்லாம் நான் ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா போர்ஷன் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்சத நான் சாப்பிடுவேன். பட் வந்து ஒரு போர்ஷன் கண்ட்ரோல், நியூட்ரிஷனா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், வெஜிடபிள் எடுத்துக்கணும்னு அந்த ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கு. இந்த புக் படிக்கும்போது ஓகே, நான் போற வழி வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிற தாட் வந்து எனக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சொல்றாங்க. அவங்க பெருசா அவங்க லைஃப் ஸ்டைல்ல எக்ஸசைஸ்னு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. பட் வந்து வாக்கிங் டெய்லி ரெகுலரா பண்றாங்க. எந்த விஷயம் பண்ணாலும் அவங்க கிட்ட ஒரு ரெகுலாரிட்டி இருக்கு. காலையில எழும்புறதுல இருந்து ஆரம்பிச்சு காலையில மார்னிங்னா ஏர்லியரா வேக்கப் ஆகணும். இப்ப என்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்காது. எழும்பணும்னு நினைக்கிறேன். நான் பல வருஷமாவே ஏர்லி மார்னிங் எந்திக்கணும்னு நினைப்பேன். ஆனா அந்த கோல் இல்லல்ல, எதுக்காக எழும்பணும், என்ன பண்ணணுங்கிற ஒரு இதெல்லாம் ஏதோ லைஃப் ஓட்டணும் அப்படிங்கிற பர்பஸ்ல இருக்கும்போது அது இருக்கு. இப்ப இந்த புக் படிக்கும்போது ஓகே, நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயும் பர்பஸ் எடுத்துக்கலாம். இப்ப நான் பிரபஞ்சம் நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்? நம்ம ஒரு குழந்தைய பர்த் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ண வேண்டாம்னு யாரையுமே நான் சொல்லல. என்னோட கான்செப்ட்ல என்ன முடியலங்கும் போது நமக்கு இங்க இருந்துட்டு நானே நிறைய டைம் ஒர்க் பண்றதுக்கு ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு ஒர்க் பண்ணிருக்கேன் ஒரு டைம்ல. இப்ப நம்மளால முடியல. ஆனா நம்மளால அது பண்ண முடியல, நம்மளால ஏர்ன் பண்ண முடியலங்கும் போது நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு போறோம். அதை விட்டுட்டு சரி இன்னைக்கே நான் ஒரு மதராட்டு இருக்கேன், இந்த மதர் ரோலை எப்படி சிறப்பா பண்ணலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால எக்ஸசைஸ்ங்கிற போது நம்ம டயட்லயும் கண்ட்ரோலா இருந்துட்டு சிம்பிள் இப்படிதான் ஒர்க் அவுட். நம்ம என்ன இப்ப கையில இருக்கிறது போனு, அதுல ஷார்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொருத்தர் பண்றதும் அவங்கள மாதிரி நம்மளால பண்ண முடியலையே. டயட்ல அப்படி இருக்க முடியல. வேக்கப் ஏன்னா வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நம்மளால ஃபிட் ஆகவோ பண்ண முடியலன்னு நமக்குள்ள ஒரு தாட் கண்டிப்பா வரும். அப்படி இருக்கும்போது சரி ஒரு சிம்பிளா ஒரு வாக்கிங் போலாம், இல்ல ஒரு சைக்கிளிங் பண்ண முடிஞ்சா சைக்கிளிங் பண்ணலாம், முடிஞ்சா யோகா பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். மெடிடேஷன் அவங்க மெடிடேஷனை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க. மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு தோணும் நம்ம மெடிடேஷன் பண்ணா நம்மளால கான்சென்ட்ரேட்டா, மெடிடேஷன்னா நம்ம நினைக்கிறோம் அமைதியா இருந்துட்டு மூச்சை கான்சென்ட்ரேட் பண்ண, நமக்கு எந்த திங்கிங்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது மெடிடேஷன். மெடிடேஷன்ங்கிற திங்கிங் வரதா செய்யும். அதையும் தாண்டி நம்ம காமா இருந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ், அதுக்கு போக போக நம்மளால growth கொண்டு வர முடியும். ஆனா ஓவர் திங்கிங் ஓகேன்னு சொல்றாங்க.
திங்கிங் ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம பிரெயின் ஒர்க் பண்றதை நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது. சோ அது ஓகே. அதை நானுமே புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் வந்து எந்த வேலை செஞ்சாலும் நான் வந்து எனக்கு ஓவர் திங்கிங், என் லைஃப்ல நடந்த சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம வாழ்க்கையில இப்படி நடந்துட்டேன், நம்ம இப்படி எதிர்பார்க்காதது நமக்கு நடக்கும்போது இதெல்லாம் ஏன் நடந்துச்சுங்கிறது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும். கூடுதலா எனக்கு பார்த்தா சமைக்கும் போது கூட போயிரும். வெஷல் வாஷ் பண்ணும்போது எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஸ்டாப் பண்ணவே என்னால முடியாது. சோ வந்து நான் வந்து பாட்டு போட்டுட்டு வேலை செஞ்சிருக்கேன். ஆனா பாட்டு போட்டுட்டு செஞ்சாலும் உள்ள ஓடுது. அப்ப வந்து அந்த திங்கிங் வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஈவன் இந்த புக்லயே என்ன சொல்றாங்கன்னா, நெகட்டிவ் திங்கிங் வந்தா நீங்க திங்க் பண்ணுங்க, ஃபுல்லாவே ப்ராசஸ் பண்ணுங்க. ஐயோ இப்படி திங்க் பண்ணாதான் என்ன ஆயிருமோ, நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா அதை ஸ்டாப் பண்ணாதான் திருப்பி திருப்பி அந்த திங்கிங் வரும். ஒரு ஒரு நெகட்டிவ் தாட் வருது, நம்ம இப்ப வெளியில போறோம் ஏதோ ஆயிடும், நம்ம ஒரு திங்கிங் வருதுன்னா ஃபுல்லா திங்க் பண்ணுங்க. திங்கிங் என்னன்னா என்ன ஆயிடும், அதுக்கு ஒருவேளை அப்படி ஆயிடுச்சு. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆக்சிடென்ட் திங்க் பண்ணல, பட் ஆக்சிடென்ட் ஆனா என்ன, சரி அடுத்தடுத்து என்ன ஆகுங்கிறத நம்ம திங்க் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ள சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிரும். அப்படி கிடைக்கும் போது நம்ம வந்து அந்த ஒருவேளை அந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு அமைஞ்சிச்சுன்னா நம்ம பிரெயின் வந்து அப்ப ஷாக்கோ ஏதோ ஆகாது, நம்மளால அதை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும்ட்டு இந்த புக்ல சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலி இந்த புக்கை நிறைய பேர் ரிவ்யூ பண்ணும்போது என்கிட்ட இங்க சொல்லும் போது 85 இயர்ஸ் 90 இயர்ஸ் வேண்டாம். ஆக்சுவலி இப்போ உள்ள ஜெனரேஷனோட மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கும்போது வாழ்க்கை வெறுத்துடுச்சு. போதும்டா எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாங்கிற மாதிரி ஒரு தாட் வருது. ஆனா இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் இது சம்பந்தமா நான் நிறைய ரிவ்யூஸ் நான் பார்த்துட்டு எனக்கு நேத்தோ ஏதோதான் என் மைண்டுக்குள்ள வந்துச்சு, ஏன் ரொம்ப நாள் நம்ம வாழக்கூடாது. ஆக்சுவலி நான் வந்து இது சொல்லலாமான்னு கூட தெரியல. நான் ரொம்ப யோசிச்சது, ஒரு 45 வயசு இருந்தா போதும், என் பையனுக்கு ஒரு 15 வயசு ஆயிடும். ஆனா இது வந்து நல்ல தாட் கிடையாது, பட் இப்படி நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப இந்த புக் படிச்சு எனக்குள்ள நான் சேஞ்சஸ் ஹெல்த் வைஸ் எல்லாம் பண்ணும்போது, ஏன் நம்ம நிறைய வயசு ஆரோக்கியமா இருந்தா என்ன தப்பு, இருந்துதான் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வருது. சோ எதையுமே நம்ம வந்து நம்ம எப்பவும் ஆக்டிவா இருக்கணும். இந்த புக்ல வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை நான் ஃபாஸ்டா முடிச்சிடுறேன். ஸ்டே ஆக்டிவ், டோன்ட் ரிட்டையர்ட். அவங்க வந்து ரிட்டையர்டே ஆகல. அவங்க லைஃப் வந்து ஒரு வேலை ஒரு 60 இயர்ஸ் ரிட்டையர்ட். நம்ம ஊர்லன்னா 60 வயசு ஆயிடுச்சு, ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, பிள்ளைங்களை கட்டி கொடுத்தாச்சு, ஓகே முடிஞ்ச லைஃப். அவங்க அப்படி நினைக்கல. லைஃப் அடுத்தடுத்து அவங்க மூவ்மெண்ட்லயே தான் இருக்காங்க. அவங்க அதை என்ஜாய் பண்றாங்க. அதுக்கு மேலேயும் வாழ்க்கை இருக்கு, இதோட முடிஞ்சுன்னு இல்ல. ஆக்சுவலி அவங்கள கேர் பண்ணிக்கிறாங்க, செல்ஃப் கேர் அதுல கொண்டு வராங்க. அப்போ அந்த லைஃப் மேல நான் நல்லா ஆரோக்கியமா வாழணுங்கிற ஒரு ஆசை அதுல இருக்கு. அதனால அது நான் இந்த புக்ல இருந்து எடுத்துக்கிறது. அப்புறம் எதுனாலும் ஒரு ஸ்லோவாவே, எதுக்கு ஹரிபரியா இல்லாத ஒரு இது. அப்புறம் அவங்க ஸ்டொமக்க வந்து 80% ஃபில் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து பாசிட்டிவா ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், நெய்பர்ஸ், அப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுட்டு மந்த்லி ஒன்ஸ் மீட் பண்றது. ஆக்சுவலி நம்ம ஊர்ல சீட்டுன்னு எல்லாம் போடுறாங்க இல்லையா, ஒரு பினான்சியல் சப்போர்ட். அதே மாதிரி அங்கேயும் ஒரு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. அவங்க அதை கேரி அவுட் பண்றாங்க. அது மாறி மாறி ஒருத்தங்கள வளர்ச்சிக்கு உதவுது. சோ வந்து நான் இந்த குரூப் கூட நான் அப்படிதான் நினைக்கிறேன். இத ஸ்டார்ட் பண்ணி நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும் போது ரீனு இத அப்படிதான் கிரியேட் பண்ணிருக்கா. இந்த குரூப் மூலமா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கைய உந்திட்டு முன்னாடி போறதுக்கு ஒரு சக்தி கிடைக்குதுன்னு நான் ஃபீல் பண்ண முடியுது. சோ அடுத்து கெட் இன் ஷேப். ஒவ்வொரு பர்த்டேக்கும் நம்ம வந்து மோல்ட் ஆகணும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷம் ஆகுது, ஐயோ நமக்கு வயசாகுதுன்னு நினைக்கிறத விட நம்ம எவ்வளவு மெச்சூர்ட் ஆகுறோம், நம்மள எவ்வளவு அதாவது நம்மள எவ்வளவு தூய்மையா, நம்மள ஒரு சோலாட்டு ஃபீல் பண்ணும்போது நம்ம எவ்வளவு மோல்ட் ஆகுறோங்கிறது நமக்கே தெரியுது இல்லையா. நம்ம 21 வயசுல எப்படி இருந்தோம், மேரேஜ் ஆன 24 வயசுல எப்படி இருக்கிறோம், அடுத்தடுத்த கட்டங்கள்ல எப்படி மாறுறோம்ட்டு இப்ப நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம ட்ரை பண்றோம். அதுவே ஒரு நல்ல விஷயம்தான். அப்புறம் எப்பவுமே ஸ்மைலோட இருங்க. ஆக்சுவலி நான் இங்க யூஎஸ் வந்து பிறகு பார்த்துருக்கேன், யாருன்னு தெரியாது, நம்ம புதுசா இருக்கிறோம்,
யாருனாலுமே ஒரு ஸ்மைல், ஒரு ஹாய், ஹலோ. ஆனா நம்ம ஊர்ல 1000 முகங்களை நம்ம ஒரு நாள் கூட வெளியில போனா பாக்குறோம். அத சொல்றதுக்கு ஒரு தயக்கம். ஒரு ஸ்மைல் பண்ணா கூட யோசிக்கிறோம். என்ன நினைச்சிருவாங்களா? நீ ஏன் என்ன பார்த்து ஸ்மைல் பண்ற? அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க ஜென்ஸ், ஃபீமேல்ஸ் அந்த கான்செப்டே இல்ல. நம்ம ஊர்லலாம் சிரிச்சோன்னா தான் பிரச்சனை. என்ன இவ நம்மள பார்த்து ஒரு மாதிரி குறுகுறுன்னு சிரிக்கிறா, கண்ணு வைக்கிறாளோம்பாங்க. இவங்க வந்து அது கேஷுவலாவே ஒரு வயசானவங்க வெளியில வராங்க, பார்த்ததுமே ஒரு குட் மார்னிங் சொல்றாங்க, ஒரு ஹாய் சொல்றாங்க, ஒரு அதுல ஏஜ் டிஃபரன்ஸ். ஒரு சின்ன பையன் கூட அன்னைக்கு கார்பேஜ் கொண்டு போடுறான், போட்டுட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு போறான். அந்த மேனரிசம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மனுஷனை நீ யாரு என்ன எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்ல. ஆக்சுவலி என்ன பார்த்தாலே தெரியும் நான் வந்து வேற நாட்டுல இருந்து வந்திருக்கேன். எனக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னே கிடையாது. அவங்களோட ரெஸ்பான்ஸ் அவங்க நாட்டுக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்க. நம்ம ஆக்சுவலி ஒரு ஃபாரின பார்த்தா எப்படி பார்ப்போம்? ஏதோ வேற்று கிரகவாசிய பாக்குற மாதிரிதான் என்னோட பார்வைகள் மாறி இருக்கு. பொதுவாவே ட்ரீட் பண்றதா இருக்கட்டும், அப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணணுங்கிறது கூட கத்துக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் கனெக்டட் வித் நேச்சர், நேச்சரோட கனெக்டடா இருக்காங்க. இப்போ ஒரு வாக்கிங் போனாங்கன்னா ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும், பேர்ட்ஸ் சத்தம் கேட்கும். கார்டனிங் அவங்க ரொம்ப எக்ஸசைஸ்க்கு வாக்கிங் எப்படி சொல்றாங்களோ கார்டனிங் பண்ண முடிஞ்சவங்க கார்டனிங் பண்றாங்க. அப்ப அதுல இருந்து கிடைக்கிற ஃப்ரூட்ஸ், ஃபிளவர்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு இல்லையா? அப்புறம் கிராட்டிடியூட், அப்ரிமேஷன், அது ரீனு சொல்றது. நம்ம வந்து நமக்கு இருக்கிறதுக்கு தேங்க் பண்ணணும். அப்புறம் நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதையும் நம்ம அப்ரிமேஷன்ல நம்ம கேட்கலாம். அது வந்து நமக்கு பிரபஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுவுமே நான் வந்து எனக்கு குழந்தை வந்து 4 வருஷம் கழிச்சுதான் கிடைச்சது. சோ வந்து அது கிடைக்கிறதுக்காக கோயிலுக்கு ஒவ்வொரு தடவையும் போகும்போது கடவுளே எனக்கு குழந்தை தந்துரு நான் கேட்டிருக்கேன். எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு 9 வயசு ஆகுது. நான் இன்னைக்கு வரைக்கும் கடவுளே எனக்கு குழந்தை தந்ததுக்கு நன்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஈவன் அது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நம்ம சொல்லலாம். அது நல்ல விஷயம். அப்புறம் இந்த மூமெண்ட லிவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்கும் போது இப்ப இருக்கிற மூமெண்டையும் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அடுத்து பழச பேக்க நினைக்கும் போது, அடுத்து நம்ம முன்னாடி அடுத்த நாளைக்கு எப்படி இருப்போம்னு நினைக்கும் போது இப்ப இருக்க மூமெண்ட் அப்பவும் தொலைச்சிடுறோம். அதை விட்டுட்டு இப்போ இன்னைக்கு இந்த மூமெண்ட், இந்த பிரசன்ட்ல நான் இப்ப வந்து உங்க கூட கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, இப்ப நான் குக் பண்ணிட்டு இருக்கேன், வாட் எவர் இட் இஸ், நான் என்ன பண்றேன் அது வந்து என்ஜாய் பண்ணிட்டா நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கும். அது உண்மையும் கூட. அதுக்கப்புறம் எல்லாத்துலயுமே ஒரு சென்ஸ் இருக்கணும். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம சென்சிபிளா அதை புரிஞ்சு நம்ம பண்ணாலே நம்ம ப்ராப்பரா எல்லாம் பண்ணுவோம்ட்டு. அப்புறம் லோகோ தெரப்பின்னு சொல்றாங்க, அது வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. சோ மொத்தமா நம்ம எப்படி சொல்றதுக்கு, ஏன் வாழ்றோம்ட்டு, இப்போ ரீனுக்குட்ட வந்து உடஞ்சு வரவங்க எல்லாமே வாழ்க்கையை வெறுத்து என்னடா வாழ்க்கைங்கிற ஒரு கட்டத்துலதான் அவ கிட்ட போய் கொட்டியிருப்போம். அப்படி இருக்கு இல்ல, வாழ்க்கை இதுக்கு மேலதான் இருக்கு, இன்னும் நீங்க போகலாம் அப்படிங்கறதுக்கானது இந்த புக்ல இருக்கு. இந்த புக்கு எல்லாரும் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சின்ன புக்கு, படிச்சா லைஃப் நல்லா இருக்கும். இந்த இப்படி ரிவ்யூ கேட்கும் போதே நமக்கு நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் பேசுனது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்தது திவ்யா. ஓவரால் கரெக்டாக அந்த புக்கை கவர் பண்ணி கொடுத்துட்டீங்க. அண்ட் உங்கள் லைஃப் கூட ரிலேட் பண்ணி சொன்ன விதமோ, நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதை எடுத்திருக்கீங்க, எதை எடுத்து எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்ததோ அந்த ஸ்பேஸ்லாம் எப்படி கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னது, அந்த பஸ்ஸில்ஸை கரெக்டாக மேட்ச் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. I hope they all participate will understand your points, and thank for your meaningful and experiences also. Books speak differently towards every reader, and now to enlighten us with our best experience and insightful observations, I'm honored to invite our chief guest and innovator, Ms. Sindhu Valar, educationist and school counselor, to share their insightful thoughts today's experience.
ஓவராலா உங்க எல்லார்கிட்டயுமே சொல்லணும், எனக்கு ரொம்ப என்ன கவர்ந்த விஷயம் ஒண்ணு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, உங்க புக் நீங்க ரீட் பண்ணது மூலமா உங்களை நீங்க வளப்படுத்திக்கிட்டீங்க. உங்க எண்ணங்களை நீங்க பியூரிஃபை பண்ணது மட்டும் இல்லாம, சக மனிதர்கள் நம்மள நம்பி இருக்காங்கல்ல, நம்ம குழந்தைகளா இருக்கட்டும், அவங்க பமிலா சொன்ன மாதிரி அவங்க யாரு கொழுந்தனார் ஒய்ஃபா யாரையோ சொன்னாங்க. அந்த மாதிரி சக மனிதர்களை காயப்படுத்திடக் கூடாதுங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து எனக்கு அதை என்னால சொல்லாம இருக்கவே முடியல. அது மனுஷனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், நமக்குன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது நம்மளோட மட்டும் முடிஞ்சு போறதே கிடையாது. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும். அப்போ நம்மளை எப்படி நம்ம கவனிச்சுக்கிறோம் அப்படிங்கறது மூலமா நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் அதே அந்த ஹாப்பினஸ் அனுஷா சொன்ன மாதிரி நமக்குள்ள நிரம்பி வழியும் போதுதான் நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் அந்த ஹாப்பினஸோட அந்த அன்போட நம்ம பாத்துக்க முடியுங்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே இருந்ததுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு உங்க எல்லாரோட ஓவரால் ரிவ்யூல. அதே மாதிரி புக் ரீடிங், புக் வாசித்தல் அப்படின்னாலே எனக்குள்ள ஃபிளாஷ் ஆகுற நிறைய புக் ரிலேட்டடான லைன்ஸ் ஃபிளாஷ் ஆகும். என்ன இப்போ எனக்கு சொல்ல விரும்புற விஷயம் என்ன அப்படின்னா, பர்வீன் சுல்தானா அவர்கள் ஸ்பீச்ல அவங்க சொன்ன ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 800 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் உனக்கான வரிகள் 782வது பக்கத்தின் ஒரு பத்தியில் கடைசி வரியில் கூட இருக்கலாம். அதற்காகவே நீ அந்த 800 பக்கங்களையும் படித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பொருத்தமான உண்மையான வரிகள் அவங்க சொன்ன வரிகள். என்ன அப்படின்னா, ஒரு 1 hour நம்ம ரீட் பண்ணுவோம். நீங்க ரிவ்யூ பண்ணதுலயே ஒருத்தவங்க சொன்னாங்க, இதுல நிறைய விஷயங்கள் எனக்கு கனெக்ட் பண்ண முடியல, ரிப்பீட்டடா நிறைய விஷயங்கள் வந்துச்சு, ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. அப்படிதான் இருக்கும். புக் ரீடிங் அப்படின்னாலே எல்லாமே கலந்ததாக தான் இருக்கும். அதுல ஏதோ ஒரு லைன் நமக்கு நம்மளை டச் பண்ணும் பாத்தீங்களா, அந்த அந்த ஒரே ஒரு வரிக்காக தான் அந்த 1 மணி நேரம் வாசிப்பும் அந்த ஒரு வரிக்காக தான் அப்படிங்கிற புரிதல் தான் இந்த புத்தகம் வாசித்தல் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த புத்தகம் வாசித்தல நான் எப்பவுமே சிற்பி செதுக்கக்கூடிய சிற்பத்தோட நான் கனெக்ட் பண்ணுவேன். ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுக்கிறான் அப்படின்னா அந்த கல்லை அவன் அடிக்கக்கூடிய முதல் அடியில கலந்து போகக்கூடிய அந்த கல் துண்டு அந்த சிற்பத்துல எந்த பகுதிய அது விளக்குது, அது என்ன மாதிரியான ஒரு சிற்பத்தை உருவாக்க போகுதுங்கிறது அந்த சிற்பத்துக்கும் தெரியாது, அதை பாக்குற யாருக்குமே தெரியாது. அதே மாதிரிதான் புத்தகம் வாசித்தலும் ஏதோ ஒரு புத்தகம், ஏதோ ஒரு வரி நம்ம வாழ்க்கையினுடைய ஒட்டு மொத்தத்தையும் மாற்றி விடாது, கண்டிப்பா மாற்றிடாது. எல்லா புத்தகத்துல இருக்கக்கூடிய எல்லா வரிகளும் நமக்கு ஞாபகம் இருக்கணும்னு வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நம்ம மூளையுடைய ஷேப்பையே அந்த எல்லா வரிகளும் சேர்ந்து மாத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளைக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வாசிக்கக்கூடிய விஷயங்கள் மாத்தும். அந்த மாற்றம் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். நீங்க நாள் போக போக அதை நீங்க இப்பவே எல்லாருமே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். நீங்க இன்னும் நாள் போக போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா அந்த வரிகள் ஏற்படுத்திய தாக்கம் உங்க சக மனிதர்களோட உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய தாட் ப்ராசஸிங்ல ஏற்படக்கூடிய மாற்றம், இந்த சொசைட்டியை நம்ம பாக்குறதுல ஏற்படக்கூடிய மாற்றம், இப்படி எல்லாத்துலயுமே அந்த அந்த புத்தக வரிகள் வந்து பிரதிபலிக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் ஒண்ணு, நம்ம ஆட் பண்ணிக்கிற நல்ல விஷயங்கள் ஒண்ணு, நம்ம பழகக்கூடிய நல்ல மனிதர்கள் ஒண்ணு. இந்த 2மே நம்மளை என்னைக்குமே கைவிடாது. அதே மாதிரி இப்போ நிறைய பேரு தெரப்பிக்காக வந்திருக்கதாகவும் ரீனு சொன்னாங்க. இது என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காக இந்த புத்தகம் வாசித்தல நான் கையில எடுத்திருக்கிறதாவும் சொன்னாங்க. அது இந்த புத்தகம் வாசித்தல்ங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை நீங்க கையில எடுத்திருக்கீங்க. அது உங்களை ஒரு நல்ல ஒரு பாதையில நீங்க நினைச்ச ஒரு மாற்றத்தை சீக்கிரமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி நல்ல மனிதர்களுடைய கை ரீனு, நான் 2 வருஷமா நான் அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட பங்களிப்பு என்னுடைய வாழ்க்கையில இந்த
40 வயசு ஆக போகுது. அதுல இந்த 2 வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம்ங்கிறது ரொம்ப பெருசு. ரீனு சொன்னாங்க, இவங்க நிறைய புக்ஸ் ரீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 100 புத்தகங்கள் கிட்ட நான் வாசிச்சிருக்கேன். ஆனா அந்த எல்லா புத்தகங்களையும் நான் தியரிட்டிக்கலா தான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், என்ன நிறைய இம்பாக்ட் பண்ணிருக்கு, அந்த தாக்கங்கள் இருந்திருக்கு. ஆனா அத பிராக்டிக்கலா எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுங்கிற அந்த ட்ரிக்க வந்து ரீனு கிட்ட நான் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி நல்ல பழக்கம், நல்ல மனிதர்கள், அதே மாதிரி உங்க மேல நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை, உங்களை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்க மேல நீங்க எவ்வளவு அன்பா இருக்கீங்க, உங்களை நீங்க எந்த அளவுக்கு பாத்துக்கிடுறீங்க, இது எல்லாமே சேர்ந்து உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும்ங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து வாசிங்க. நன்றி. இந்த வாய்ப்பு வழங்கினதுக்கு ரொம்ப நன்றி ரீனு. Of this meaningful program, I invite Ms. Lohapriya from Adavan College of Arts and Science, Trichy, to present their vote of thanks. Good evening, ma'am. Vote of thanks. A pleasant good evening to everyone gathered here today. I express my heartfelt gratitude for giving me this opportunity to present a vote of thanks on this special occasion. When words end, gratitude begins. First of all, I bow my head and express my gratitude to Lord Almighty for His benevolent presence on this special occasion. Vision is the art of sharing what is envisioned to others, said by Jonathan Swift. I express my sincere thanks to the founder of Agalyam Counseling Hub, Mrs. Reenu Bala, whose vision, compassion, efforts turned an idea into an inspiring platform that nurtures minds and emotions. Thank you, ma'am. A single inspiring presence can light many minds. On behalf of Agalyam Counseling Hub, I would like to express my heartfelt gratitude to our chief guest, Mrs. Sindhu Valar, educationist and school counselor host Gracias. Presence and encouragement added in-depth dignity and inspiration to this book review program. Courage begins the moment you raise your voice. I would like to thank all the participants and competitors who transformed pages into perspectives and reviewers into reflects, making this programming truly engaging and meaningful. Thank you, dear book lovers. An event such as when many hearts work as one. Once again, I thank the judge, chief guest, founders, organizers, volunteers, and every individual present here today. Your support, time, and encouragement made this occasion truly special. Thank you all. Thank you, Ms. Lohapriya, for your vote of thanks, and thanks to opportunity to and the participating and the MC students of Priyadarshini. Thank you. And the instruction or the book review segment. Kindly all participated listen the instruction. The result of the book review will be announced on 9 p.m. on the group. Thank you. Thank you, ma'am. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். இது தொடர போகிற ஒரு ஜேர்னி. நெக்ஸ்ட் மந்தும் சந்திப்போம். நல்ல புத்தகங்களோட, நல்ல மனிதர்களோட, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். ஓகே, see you all. Bye.